எம்பெருமானின் ஆத்துப்பந்துகளுக்கு ஆசீர்வாதம். நம்பியவரிடத்தில் நம்பிக்கையோடு இருங்கள். இப்போ இந்த கலியுகத்தில் நடக்க மாட்டேங்குது. நம்பிக்கை துரோகம்தான் அதிகமாக இருக்குது. நம்பிக்கை என்பது பண விஷயத்தையும் தெரியும், வார்த்தை விஷயத்தையும் தெரியும், செயல்பாடுகளும் தெரியும். நம்பிக்கை இல்லாமல் செயல்படுத்தி மனசு நோவும்படி பண்ணாலே அது குற்றம்னு எடுத்துக்கலாம், பாவம்னு எடுத்துக்கலாம். அதே நிலை நம்மளுக்கு வராது என்ன நிச்சயம். நம்பி ஒருத்தர் செய்வேன், செஞ்சு கொடுப்பேன், ஏற்பாடு செய்யப்படும், ஏற்படுத்தப்படும் என்று நம்பிக்கையோடு இருந்துச்சு. அதை வீணடிக்கிற மாதிரி அதுக்கு எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக போச்சு. இது நம்பிக்கை துரோகம். முடிஞ்சதுன்னு சொல்லணும், முடியும்னு சொல்லணும், முடியலன்னா கவனம் போயிட்டு இருக்கணும். பல பேர் இன்றைக்கி செய்து கொடுக்குற செஞ்சுப்போம் முடிச்சிடலான்னு வாய்ப்பந்தாலே போட்டுருப்பாள். இதனால் அவளை ஏமாற்றி விட்டோம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள், நீங்கள் ஏமாறப் போகிறீர்கள். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஊழ்வினை பயன் தொடரும். இதுவே மரபு. கொடுத்த வாக்கு காப்பாற்றணும். நம்மளை நம்பி இது செய்வான், செஞ்சு கொடுப்பான்ற இடத்துல நம்பிக்கையோடு வாழணும். ஏன்னா தர்மதேவ கண்ணை யாரும் மூட முடியாது. தர்மதேவதை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை துரோகம் என்பது பெரிய குற்றமாகும். தர்மமும் வீழாது, சத்தியமும் என்றைக்கும் தலை குனியாது. இதை நன்றாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு செயல்படுவரிடத்தில் நம்பிக்கையோடு நாம் இருந்து அந்த நம்பிக்கையை மேன்மேலும் வளர்த்து கொண்டு நல்லவர்களாக வாழ வேண்டும். நீ வாழ்ந்து மற்றவரை வாழவை, நீ வாழ்ந்து மற்றவரை கெடுக்காதே, மற்றவர்களை கெடுக்க நினைக்காதே. இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. புரிந்து கொண்டு செயலாற்றி, புரிந்து கொண்டு நல்லவர்களாக நண்பனாக வாழ்ந்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.